திரு பாலச்சந்திரன், என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது சட்டம் ஒழுங்கு சிக்கல் வந்துடக்கூடாது, பாதுகாப்புக்கு பங்கம் வந்துடக்கூடாதுன்றதா, இல்லை அரசியல் கணக்கை நாம் முடிச்சு போட்டு பார்க்க வேண்டியது இருக்கா? இல்ல, இதுல த்ரெட் பெர்செப்ஷன் என்ன இருந்ததுன்னு அவங்க சொல்லலையே. உள்துறை அமைச்சகம் வந்து யாராவது ஒருத்தருக்கு இது மாதிரி ஒய் பாதுகாப்பு, செட் பாதுகாப்பு கொடுக்கும்போது என்ன த்ரெட் பெர்செப்ஷன் அப்படின்னு முதல்ல சொல்லுவாங்க. இங்க அதே சொல்லலையே. அப்ப இது வந்து அரசியல் காரணங்கள் தான் அதிகமாக இருக்கின்றன அப்படிங்கிறது தான் உண்மையா இருக்கும். அதை தவிர திரு தமிழ்மணி சொன்னது போல் உளவு பார்ப்பதற்கும் வசதியாக இருக்குங்கிறது உண்மைதான். இல்ல, ஒய் பிரிவு வச்சுதான் உளவு பார்க்கணும்னு எதுவும் இருக்கா? இல்ல வேற வகையில கூட உளவு பார்க்க மத்திய அரசால முடியாதா? இந்த காரணங்களை பயன்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது ரொம்ப பாதுகாப்பான, யாரையும் பிடிக்க முடியாது. இன்னொருத்தர் வச்சு உளவு பார்க்கறதுன்னா அவரை பிடிச்சிட்டாங்கன்னா ஏன் வந்து எதுக்கு வந்தேன்னு கேட்க முடியும். பாதுகாப்புக்குன்னு வந்தவர் வந்து உளவு பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா அவர் வந்து கேட்க முடியுமா? உங்களுக்கு நான் சொன்னா வேடிக்கையா இருக்கும். சில சமயங்கள்ல மாவட்டத்துல வந்து கலெக்டருக்கும் எஸ்பிக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா சில மாநிலங்கள்ல முதல்ல கலெக்டர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு இருக்கிற செக்யூரிட்டி கார்டு அத்தனை பேரும் எனக்கு வேண்டியதில்லைன்னு அனுப்பிடுவார். இவங்கெல்லாம் எஸ்பிட்டு போய் உளவு சொல்லுவாங்க அப்படிங்கிற அச்சத்தின் காரணமாக அனுப்பி விட்டுருவாரு. அதனால காவல்துறையிலிருந்து வர்றவங்க உளவு பார்ப்பார்கள், உளவு பார்க்க முடியும் அப்படிங்கிறது உண்மைதான். அது சந்தேகமே கிடையாது. அது வந்து இதுல நான் செகண்டரியா பாக்குறேன். இன்னும் சொல்ல போனா உளவு பார்க்கணும், எதுக்கு பார்க்கணும்? விஜய் வந்து தன் பக்கம் இல்லாமல் போவாரோ, அதிமுகவுடன் நெருங்கி போவாரோ அப்படிங்கிற அச்சம் இவங்களுக்கு இன்னைக்கு இருக்கத்தானே செய்யுது. ஏன்னா அவருடைய டிக்ளரேஷன், அந்த டிக்ளரேஷனே நான் பாக்குறேன். திராவிடத்தை நம்புகிறேன், திராவிட கட்சிகள் திராவிடத்தின் பெயர் சொல்லி லூட் செய்தார்கள் சொல்றவரு ஒரு திராவிட கட்சியை மட்டும் தாக்குறாரு, இன்னொரு திராவிட கட்சியை தாக்கலங்கிறதே அவற்றை உள்ள ஒரு கோளாறு. ஆனா அப்படி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பல பேர் நினைக்கிறாங்க. பிஜேபி அது மாதிரி நினைக்கலாம். அந்த வாய்ப்பையே வந்து ஸ்கட்டில் பண்ணணும்னு நினைக்கலாம். இது வந்து அவருக்கு கொடுக்குற ஒரு இன்சென்டிவ் கூட. உங்களை நாங்க எப்படியெல்லாம் பெரிய ஆளா மதிக்கிறோம் பாத்தீங்களா அப்படிங்கிற ஒரு இன்சென்டிவ் கூட. அது வந்து பிஜேபி பக்கம் வர வச்சிருமா அப்படின்னு சொல்லி ஆசைப்படலாம். உண்மை என்னன்னா இன்னைக்கு தேதிக்கு இவருக்கு எந்த த்ரெட் பெர்செப்ஷனும் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த பாதுகாப்பு கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து அரசியல் காரணங்களுக்காகத்தான் மெயின்லி இருக்க முடியும் நினைக்கிறேன். என்ன கூட்டணி கணக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப விஜயை தன் பக்கம் இழுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா என்ன அடிப்படையில இருக்கணும்? அதற்கு அடுத்தபடியா என்ன கூட்டணி வாய்ப்புகளுக்காக பாஜக நினைக்கலாம்னு நீங்க கருதுறீங்க? பாஜக தனித்து நின்று வெற்றி பெற முடியாது என்பது மட்டுமல்ல, ஒரு சிறிய கூட்டணியை வைத்து கூட வெற்றி பெற முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக அவர்கள் மிகப்பெரிய கூட்டணி அமைக்க வேண்டும். அதாவது 1:1 அப்படின்னு இருக்கணும். திமுக கூட்டணி எதிர்த்து ஒரே ஒரு கூட்டணி தான் தேர்தல் நிற்கும், வாக்குகள் பிரியாம இருக்கும். சீமான் வந்து ஏற்கனவே வந்து ஏறக்குறைய வந்து விட்டார். என்ன இதுல ஈரோடு கிழக்கு தேர்தலில் வந்து அவங்க ஓப்பனாவே சப்போர்ட் பண்ணாங்க சீமானுக்கு. சீமானும் வந்து சொல்லிட்டாரு, பெரியாரை நம்புகிறவர்கள் பெரியார் ஆதரவுகள் என் கட்சியை விட்டே போங்க அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டாரு. அதனால இப்பொழுது பகிரங்கமாகவே இருவரும் இணையக்கூடிய சந்தர்ப்பம் வந்து விட்டது. என்னுடைய மதிப்பிற்குரிய நண்பர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் விவாதங்கள் அடிக்கடி சொல்றாரு, சீமானை முன்னிலைப்படுத்த கூட செய்யலாம் சிஎம் கேண்டிடேட்டா, அந்த அளவுக்கு பிஜேபி வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னையெல்லாம் விட அவர் உள் விவகாரம் ரொம்ப தெரிஞ்ச ஒரு நிச்சயமா சீமான் வந்து சந்திச்சிருக்கிறாரு. இப்போ அதே மாதிரி ஏடிஎம்கே கொண்டு வரணும். இப்ப ஏடிஎம்கே கொண்டு வர்றதுக்கு ஏடிஎம்கே ஒட்டுமொத்தமா எதிர்ப்பு தெரிவிக்கிறதா? இல்லை, எடப்பாடி ஒருத்தர் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு ஃபார் ஹிஸ் ஓன் ரீசன்ஸ், அவருடைய சர்வைவலுக்காக. அப்ப எடப்பாடியை வந்து தளர்ச்சி அடைய செய்து விட்டால் அதுக்கு ஏற்கனவே வேலை ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நான். அதனால அந்த உட்கட்சியில வந்து சசிகலா, ஓபிஎஸ் போன்றவர்கள் இணைந்து விட்டால் அவங்க வந்து பிஜேபியோடைய உறவு வச்சுக்கணும்னு சொல்லலாம். பிஜேபிக்கு ஒரு ஒருங்கிணைந்த ஒரு கூட்டணி விஜயை சேர்த்து, சீமானை சேர்த்து, அடுத்து இவரை சேர்த்துட்டாங்கன்னா, ஏடிஎம்கே சேர்த்துட்டாங்கன்னா வேற என்ன கூட்டணி, வேற என்ன இன்னொரு இது இருக்கும்? ரெண்டே தான் இருக்கும். திமுக கூட்டணி இருக்கும், அதுக்கு இவங்களுடைய கூட்டணி இருக்கும். அது இவங்களுடைய முயற்சி. ஜெயிக்குதா இல்லையாங்கிறதுக்கு வந்து தடங்கல்கள் இருக்கின்றன. அவர்கள் தடைக்கற்களை படிக்கற்காக மாற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா அப்படி வந்துட்டா தான் ஒரு சான்ஸ் ஆவது கிடைக்கும். திமுக கூட்டணி எதிர்த்து 2-3 கூட்டணிகள் நின்னா திமுகவுக்கு வந்து சிதறும் வாக்குகள் திமுகவுக்கு சாதகமாக போய்விடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த கால்குலேஷன் தான் காரணமா இருக்கு. ஓகே, இப்ப விஜய்க்கு வந்து ஒரு 15% வாக்குகள் இருக்கு. அவர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு கணிசமான ஒரு சக்தியா, கணிசமான வாக்கு வங்கியை வச்சிருக்கிறார் அப்படின்னு தொடர்ந்து வரக்கூடிய கருத்துக்களை எல்லாம் எப்படி பாக்குறீங்க? அவருக்கான வாக்குகள் எந்த அளவுக்கு ஆதரவு தளமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்கோர்ஸ் இன்னும் ரிசல்ட் வரல, அதை வச்சுதான் நம்ம பேச முடியும். இருந்தாலும் இந்த நடவடிக்கைகள், இந்த முன்னெடுப்புகள் எதையெல்லாம் ஒரு கணிக்க தூண்டுது? பொதுவா 2014 அப்புறம் நாட்டுல இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியா தான் இருக்கு.
15% ஒரு இன்ஃப்ளேஷன் தான், சொல்லப்படு இன்ஃப்ளேஷன் தான். விஜயகாந்த் வந்து மக்கள் தலைவராக இருந்தாருங்கிறத யாராலையும் மறக்க முடியாது. அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அளவற்ற தான தர்மம் பண்ணியிருக்காரு. அதுல விளம்பரம் தேடணும்னு நினைச்சது கிடையாது. கடைசியாக அவருடைய இறப்பிற்கு வந்த கூட்டம் அவருடைய கட்சி கூட்டம் இல்ல, அது அவருடைய ஒரு தனி மனிதருக்காக, அவருடைய அர்ப்பணிப்புக்காக வந்த கூட்டம். அப்படிப்பட்ட விஜயகாந்தே வந்து மேக்சிமம் எவ்வளவு வந்தார்? 8% வந்தார் முதல் தரம் வந்தபோது. முதல் தரம் 2வது ரசிகர். இவர் சீமான் வந்து இத்தனை ஆண்டுகள் கழித்து 7% 8% வந்திருக்காரு. விஜய்க்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு பெரும் கூட்டம் இருக்கு, இன்னைக்கு 15% இருக்கு அப்படின்னு நான் நம்பல. ஐ ரியலி டோன்ட் திங்க் சோ. ஹி இஸ் an untested person. இவங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அரசியல் நுழையதுக்கு முன்னாடியே எங்க ஆட்கள் ரசிகர்கள் எல்லாம் வந்து உள்ளாட்சியில தொழிலெல்லாம் ஜெயிச்சாங்க தெரியுமா அப்படிங்கிறது ஒரு காரணம் கிடையாது. எத்தனை பேர் ஜெயிச்சாங்க? அதுல எத்தனை பேர் சொந்த செல்வாக்குனால ஜெயிச்சாங்க? இந்த மாதிரியான கேள்விகள் அவர் இன்னைக்குதான் அரசியல் தலைவராக இருக்காரு. இவங்களுக்கு அரசியல் கட்சியின் கீழ், அரசியல் கொடியின் கீழ், அரசியல் கொள்கையின் கீழ் இவங்க இனிமே தான் போட்டி போட போறாங்க. அப்ப இவர் ஈரோட்ல ஏன் போட்டி போடல? இல்ல பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர்கள்லாம் அறிக்கை கொடுக்கறாங்க, அவங்க 15% கொடுக்கறாங்க அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அந்த விஷயங்களையும் ஒட்டி நான் கேட்கிறேன். இப்போ இந்த தேர்தல் இதெல்லாம் இந்த சிஓடி சமீபத்தில் சொன்னாங்க 53% எதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போற போக்குல தூவி விட்டு போனாங்க. பிஜேபி கூட்டணிக்கு 21% இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. என்ன இதை எப்படி நம்ப முடியும்? இதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? இப்ப இந்த ஈரோடு தேர்தலை பாத்தீங்கன்னா என்ன நடக்குது? அதிமுக போட்டி போட்டுச்சுன்னா அதிமுக ஓட்டு வந்து திமுகவுக்கு வராது. ஆனா அதிமுக போட்டி போடலன்னா பெரும்பான்மை அதிமுக வாக்கள் திமுகவுக்கு போகுமே ஒழிய சீமான் பிஜேபி காம்பினேஷனுக்கு போகாதுன்னு இந்த தேர்தல் காட்டியிருக்கு. நான் சொல்றது யாரு என்ன சொல்றாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏன் இந்த தேர்தலில் விஜய் வந்து போட்டி போட்டு கூடாது? ஏன் போட்டி போடல? அவருடைய செல்வாக்கு எல்லாருக்கும் உணர்த்தி இருக்கலாமே. 15% 25% வாங்கியிருக்கலாமே. எல்லாருமே அந்நேரம் பேசியிருப்போமே. இவர் வந்து ஒரு மாநாடு நடத்தினாரு விஜயகாந்த். முதல் அந்த மாநாடு நடத்துற வரைக்கும் எவ்ரிபடி வாஸ் ஸ்கெப்டிக்கல். ஆனா அந்த மாநாடு நடத்தின விதத்தை பார்த்தோன்னு எல்லாருமே வந்து அதிசயப்பட்டாங்க. விஜயை பொறுத்த மட்டும் ஒரு கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறார். அவர் என்ன சொல்றாரு? 2 கட்சிகள் திராவிட கட்சிகள் திராவிட பேரை சொல்லி லூட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப இவர் ஒரு நேர்மையான அரசியலை விரும்புறாருன்னு சொல்லி எடுத்தெடுப்புலயே டிக்ளேர் பண்ணிட்டாரு. நேர்மையான அரசியலை விரும்புகிற விஜய் தன்னுடைய முதல் மாநாட்டுக்கு 7 லட்சத்திலிருந்து 12 லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொல்றாங்களே, அவங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க, அந்த இதுக்கு நிலத்துக்கெல்லாம் வந்து இது ரெண்ட் கொடுத்துருக்காங்க, பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் வச்சிருக்காங்க. இவ்வளவு செலவழிச்சதுல சில கோடி ரூபாய்கள் செலவழிச்சது எங்க இருந்து வந்துச்சு? ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? சும்மா போய் அவருக்கு 200 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரு, சந்தோஷம், தன் சம்பாதித்து கொடுத்தேன்னு சொல்லட்டும். அப்ப விஜய்கிட்ட வந்து பலவிதமான முரண்பாடுகள் இருக்கு இன்னைக்கு. அந்த முரண்பாடுகள் சரி செய்யாத போது 15% இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு முரண் நகைதான். இதுக்கு மேல சொல்றது. சரி நீங்களே சொல்லிடுங்க, உங்கள்கிட்ட நான் கருத்தை வாங்கி. 2 விஷயம் தான். காந்தி சொல்றதை பார்த்தா விஜய்க்கு செக்யூரிட்டி அவருடைய ரசிகர்களுக்கு எதிராக கொடுத்திருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா அவர் போற இடத்துல ரசிகர்கள் முண்டியடிச்சு தள்ளிட்டு வர்றாங்க, அதுல ஒரு செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்குன்னு சொன்னா விஜய்க்கு தன்னுடைய ரசிகர்களை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். அதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபோர்ஸ் எல்லாம் ரசிகருக்குள்ள விஷ கிருமிகள் வந்துட்டால் நான் சொல்ல வரேன். அந்த பாயிண்ட்ல தான் நான் சொல்ல வரேன் சார். அவர் ரசிகர்களோட ஒரு பெரிய அரண் யாருமே கிடையாது. இருந்தாலும் சரி சொல்லட்டும், சொல்லுங்க திருபாலசன். நீங்க சொன்னதன் அடிப்படையில பேசினேன் காமேஷ். நீங்க சொன்னீங்க அவர் போகும்போது அவருடைய ரசிகர்கள் வந்து தீவிர ரசிகர்கள், அவருக்கு வந்து முண்டி முடிச்சுக்கிட்டு வர்றாங்க, அவருடைய தொண்டர்களே அவருடைய ரசிகர்களா இருக்காங்க. அப்பெல்லாம் நம்ம என்ன டேட் பண்ணுவோம்? நீங்க சொல்றதுல இருந்து அவங்களுடைய தள்ளுமுள்ள இருந்து விஜய்க்கு பாதுகாப்பு தேவைப்படுதுன்னா அந்த பாதுகாப்பு விஜய் வந்து தன்னுடைய கண்ட்ரோல்ல வந்து வச்சிருக்கணும். அதுக்காக வேண்டிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபோர்ஸ் தேவையில்லை. ஏன்னா அவருக்கு அவங்க த்ரெட் பர்செப்ஷன் கிடையாது. இதுதான் முக்கியமான விஷயம். 2வது விஷயம், எம்ஜிஆர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சார், அதுக்கப்புறம் ஒரு பை எலெக்ஷன் வந்துச்சு, அவர் தன்னுடைய பலத்தை நிரூபிச்சார். திண்டுக்கல் பை எலெக்ஷன்ல தன்னுடைய பலத்தை நிரூபிச்சாரு. இவ்வளவு 1 கோடி பேர் இருக்காங்க, இவ்வளவு கணக்கு சொல்றீங்கல்ல, ஏன் ஈரோட்ல நிக்க மாட்டேங்கிறாரு? தன்னுடைய பலத்தை காட்டுறதுல என்ன தயக்கம்? அப்படி பலத்தை காட்டினாருன்னா அது 8% 32%, வாட் எவர் கம்ஸ் எவ்ரிபடி ஹேஸ் டு அட்மிட் இட், அக்செப்ட் இட். இதுதான் அவருடைய தேர்தல் பலம் அப்படின்னு சொல்லி ஏன் இதுல இருந்து நழுவி போறாரு? அதான் கேள்வி. இல்ல இப்ப வேற என்னதான் அவர் என்ன சொன்னாலும் ஒன்று பிஜேபி பி டீமு இல்லை அவரால் பெரிய சாதிக்க முடியாது. ஏன் திரும்ப திரும்ப விஜய் மேலே ஒரு எதிர்மறையான ஒரு பார்வை வந்துக்கிட்டே இருக்குது? அது ஏன் வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ அவங்க வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறாங்க, 1 கோடி ஆப்பில் இருந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் அதை வெரிஃபை பண்ணியிருக்கோம், ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு தூய்மையான நோக்கோட நாங்கள் களம் இறங்குறோன்றாங்க. ஏன் உங்களுக்கு அவங்க மேலே ஒரு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்குது? ஏன்னா களம் இறங்க மாட்டேங்கிறார். அதனால
களமிறங்க சார் இப்ப உள்ள பேச வரும். இருங்க இருங்க கமேஷ் அவர் முடிச்சிருக்காரு. அதனாலதான் அந்த சந்தேகம் வருது. ஏன்னா இவங்களுக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆர் அதுக்கு முன்னாடி 30 வருஷமா ஒரு அரசியல் கட்சியில இருந்தவர். அதுக்கப்புறம் அவர் முதல்வரா வரணும் அப்படிங்கறத மக்களால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவர் எம்எல்ஏ வந்திருக்காரு, ஒரு பெரிய அரசியல் கட்சியுடைய பொருளாளர் இருந்திருக்கிறாரு. தன்னுடைய எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் ஒரு 4000 ரசிகர் மன்றம் அவருடைய விங்ஸா ஏற்கனவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி அவர் மக்களோட நேரடி தொடர்பு, நெருங்கின தொடர்பு அவர் வச்சிருந்தாரு. இவ்வளவு இருந்தது. விஜய் இப்ப விஜயுடைய ரசிகர்கள், விஜயுடைய கட்சி தொண்டர்கள் எல்லாரும் சொல்றதுன்னா அவர் முதலமைச்சர் ஆவார், எடுத்தெடுப்பிலே முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார்னா, தமிழ்நாட்டு மக்கள் இவருக்கு அரசியல், சமுதாய, பொருளாதார விழிப்புணர்வு என்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி அவர் வாயால கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனா இவருடைய அரசியல் கொள்கைகள் கொள்கை ரீதியாக இதை எதுக்குறேன், பிஜேபி எதுக்குறேன்னு சொல்றாரு. திருப்பரங்குன்றத்தை பத்தி இவர் என்ன சொல்றாரு? அது ஒரு கொள்கை ரீதியான ஒரு போராட்டம் இல்லையா? Why is he keeping silent? அதனால இது திராவிடத்தின் பெயரை சொல்லி திராவிட கட்சிகள் கொள்ளையெடுத்தனா திமுக மட்டும்தானா? இவருடைய கணக்குப்படி அதிமுக உத்தமர்களாக இருந்தாங்களா? அவங்கள பத்தி ஏன் பேசவே மாட்டேங்கிறாங்க? அதிமுக ஆட்சியிலே இல்ல, அவங்கள பத்தி எதுக்கு நாங்க பேசணும்? ஆள்பவர்களை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறது அர்த்தமற்ற பேச்சு. ஆண்டவர்கள், ஆள்பவர்கள் எல்லாரும் பத்தி தான் பேசணும், பேசுறதுன்னா. அதனால தன் வசதிக்காக சொல்லுகிறார். இவர்கிட்ட கன்சிஸ்டன்சி இல்லை அப்படிங்கிற உணர்வு இருக்கு. இதனாலதான் இவரை பத்தி இவ்வளவு பிரச்சனைகள், பேச்சுகள் வருது. ஓகே, திரு பாலச்சந்திரன் சில வார்த்தைகள் நிறைவா. இல்ல, திரு காமேஷ் சொல்றாரு ஒரு பை எலெக்ஷன்ல ரொம்ப பெரிய பணம் இதெல்லாம் விளையாடும், அதனால விஜய பணத்தால தோக்கடிச்சு இவ்வளவுதான் அவர் ஸ்ட்ரென்த்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கறதுனால தயங்குறான்னு சொல்றாரு. 2024 நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா முழுமைக்கு தானே நடந்தது. அதுல இவர் ஏன் போட்டி போடல? நாடாளுமன்றத்திலையும் இவங்க போட்டி போட வேண்டிய தேவை இல்லையா? அதனால திரும்பவும் சொல்றேன், நான் கேட்ட சில அடிப்படை கேள்வி ஒவ்வொரு சமயம் பார்த்திருக்கேன். விஜய் வெளிப்படைத்தன்மை உங்களுடைய கட்சி மாநாட்டுக்கு எங்க இருந்து செலவுக்கு பணம் வந்தது, இந்த கேள்விக்கு ஏன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதனால வெளிப்படைத்தன்மை இருக்கணும்.